வணக்க மக்களே, நான் உங்கள் பயணப்பித்தன் கோவர்தன் விளாக்ஸ்ல இருந்து. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா கர்நாடகத்துல மைசூர்ல இருக்கோங்க. காலையில 7 மணி. இன்னைக்கு சண்டே 27ஆம் தேதி 4வது மாசம் 2025. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நான் சென்னையிலேருந்து காவேரி எக்ஸ்பிரஸில் வந்தேன். வண்டி வந்து பெங்களூர் தாண்டினோடனே பார்த்தீங்க அப்படின்னா ஜிலுஜிலுன்னு கிளைமேட்டே மாறிட்டு, இங்கேயும் பார்த்தீங்கன்னா மணி 7 மணி ஆகுது. இன்னும் அப்படியே மேக கூட்டமாக தான் இருக்குது. சென்னையில் வெயில் ரொம்ப இருக்குங்க, இங்கே பரவாயில்லைங்க. இன்றைக்கி சாதாரண ஒரு ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கி இந்த பயணப்பித்தனோட பிளான் என்னன்னு நீங்கள் பாருங்கள். பார்த்தீங்கன்னா காலையில் 7 மணி ஆகுது. சூரியன் கூட வரலாங்க. அப்படியே கப்சிப்புன்னு இருட்டாக இருக்க மாதிரியா இருக்குது. இந்த சிலையிலேருந்து லெஃப்ட் எடுத்து போனீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு வருங்க. கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் காமிக்கு. வாக்கிங் போகிறதுக்கு நல்லா இருக்குங்க, வெயிலும் இல்லை எதுவும் இல்லை. இந்த பக்கம் போனோம். அப்படியே போயிட்டு கடையில் ஏதாவது போகிற இல்லை கடை இருந்தால் சாப்பிட்டுட்டு அப்படியே நடக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அங்கே ஒரு தட்டுக்கடை தெரியுது, போய் சாப்பிட்றலாம். இந்த கடையில் தாங்க காலையில் 2 தோசை சாப்பிட்டேன். 30 ரூபா. சுட சுட வடை போட்டுட்ருக்காங்க. இட்லி தோசை எல்லாம் இருக்குது. இந்த பக்கம் வடை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. புலாவ் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. மார்னிங் நல்லா இருக்குதுங்க. ஆக்சுவலாக ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியில் வந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் போக வேண்டியிருக்கு. 2 பக்கமும் அப்படியே மரம்லாம் இருக்கிறனால வெயிலும் இல்லை எதுவும் இல்லை, கம்மியமாக இருக்குது. இது வந்து ஹாஸ்பிட்டலுங்க, கர்நாடகா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். நான் கூகுள் மேப்பில் பார்த்தேன், ஒரு 10 நிமிஷத்தில் போகணும்னு சொல்லி காமிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மைசூர் பஸ் ஸ்டாண்டில் இன்டர்ஸ்டேட் கனெக்ஷனில் நிற்கிறாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கேஎஸ்ஆர்டிசி. என்ன கேஎஸ்ஆர்டிசினா கர்நாடகா ஸ்டேட் பஸ்ஸு. அது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து தமிழ்நாடு பஸ்ஸு. ஈரோடுக்கும் சேலத்துக்கும் பஸ் இருக்குங்க. இந்த பஸ் வந்து மானந்தவாடி போகிறது. மானந்தவாடினா அந்த கபினி போகிறவங்கெல்லாம் இதில் வந்து ஏறிக்கலாம். இப்போ மணி வந்து 7:30. கேரளா பஸ்ஸும் வருங்க. ஐ தாட் இங்கே தான் போடுவாங்க. 3 ஸ்டேட் பஸ்ஸே நீங்கள் இங்கே பார்க்கலாம். நம்ம எங்கே போகலான்னு நான் டிசைட் பண்ணல. ஊட்டிக்கும் இங்கே பஸ் இருக்குங்க. காலையில் ஊட்டிக்கு ஃபஸ்ட்டு பஸ் வந்து 4:30ங்க. நம்ம மானந்தவாடிலாம் போக மாட்டாங்க, கபினி வரைக்கும் போகிற டைம் இல்லை. நம்ம சுல்தான் பத்தேரி போகலான்னு சொல்லியிருக்கோம், அதாவது வயநாடு போகலான்னு இருக்கோம். அது 8:20க்கு பஸ்ஸுன்றாங்க, கோழிக்கோடு பஸ்ஸு. அதில் போகலாம். பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸில் தான் புக் பண்ணியிருக்கோம். இது கோழிக்கோடு போகிறது. வயநாடு வழியாக சுல்தான் பத்தேரி வழியாக போங்க. சீட் நம்பர் அர்ஜென்ட்டாக வந்து புக் பண்ணேன் நான் உடனே. சீட் நம்பர் 5ங்க. உள்ளே போய் ஏறி உட்கார வேண்டியதாங்க. கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா 8:20க்குலாம் பஸ்ஸு வந்து பஸ் ஸ்டாண்டை விட்டு மூவ் ஆகிடுச்சுங்க. ஃப்ரண்ட் சீட்லங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வண்டி வந்து குண்டல்பட்டு வழியாக போகுங்க. குண்டல்பட்டு வரைக்கும் ரொம்ப சினேரியோலாம் எதுவுமே கிடையாதுங்க. அதனால் நான் கொஞ்சம் நேரம் தூங்கலான்னு சொல்லியிருக்கேன். ஒரு 1.5 மணி நேரத்தில் குண்டல்பட்டு வந்துடுங்க. குண்டல்பட்டுக்கு முன்னாடி ஒரு டோல்கேட் இருக்குங்க. அந்த டோல்கேட்டை வந்து கிராஸ் பண்ணிட்டோன்னா அங்கேருந்து ஒரு 20 நிமிஷத்தில் வந்து நம்ம குண்டல்பட்டு வந்துடலாங்க. ஆக்சுவலாக வெயில் சூரியன் எதுவுமே தெரியலைங்க. அப்படியே வந்து மந்தமாக இருக்குது கிளைமேட்டு. நீங்களே பாருங்கள், எல்லா வண்டியுமே வந்து லோடு ஏற்றிட்டு போயிட்டுருக்கு. இதாங்க குண்டல்பட்டு. கிட்டத்தட்ட வண்டியை வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து நிப்பாட்டினாங்க. அந்த இடத்துல ஒரு 2 நிமிஷம் ரெஸ்ட் ரூம் போகிறவங்களாம் போயிட்டு வர சொன்னாங்க. அங்கே என்ன திருவிழான்னு தெரியலைங்க. ஒரு பஸ்ஸில் பாருங்களேன், ஒரு தாத்தா எப்படி ஏறுதாரு பாருங்க ஃப்ரண்ட் சீட்டுக்கு முன்னாடி. அது எங்கே போகிற பஸ்ஸுன்னு தெரியல. அதுவும் ஒரு கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸு தான். ஒரு 5 நிமிஷத்தில் பஸ் வந்து எடுத்துட்டாங்க. இது முக்கியமான ரோடுங்க. இந்த ரோடு தான் பார்த்தீங்க அப்படின்னா ஊட்டிக்கு போகக்கூடிய ரோடு மற்றும் கோழிக்கோடுக்கெலாம் போகிற வேண்டிய ரோடுங்க. இங்கே ஒரு ஜங்ஷன் இருக்குங்க. இந்த ஜங்ஷன்லேருந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா ஊட்டி பந்திப்பூர் ரோடுங்க. இதுலேருந்து நீங்கள் ரைட் சைடு எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த நம்ம டிரைவர் பாருங்கள் ரைட் சைடு எடுப்பார். இந்த ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா கேரளா போகிறது, கோழிக்கோடு இந்த மாதிரி போகிறது. ஸ்ட்ரெயிட்டாக ஊட்டி போகிறவங்க ஸ்ட்ரெயிட்டாக போவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் பந்திப்பூர் ஃபாரஸ்ட்டு, அந்த பக்கமும் பந்திப்பூர் ஃபாரஸ்ட்டு. ஆனால் அது கேரளா சைடு போகிறதுங்க. பார்த்திங்கன்னா பசுமையாக இருக்குங்க. ரோடே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இந்த பக்கம் தான் வெயில் கொஞ்சம் தெரியுது. ஆனால் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ட்ராயிட்டிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோவா வெயில் தெரியாதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரோடு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே வந்து இந்த ரோட்டில் யாருமே இல்லைங்க அந்த ஃபாரஸ்ட்குள்ளே என்ட்ராகும் போது. காலை வேலைங்க இது பார்த்திங்க அப்படின்னா. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நிறையா வந்து நெல் விளையுதுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பூக்கள்லாம் விளையுது. கேரளாவுக்கு ஓணம் பண்டிகை எப்போ இந்த ஏரியாவிலேருந்து பூக்கள் அதிகமாக எடுத்துகிட்டு போகிறதா வந்து சொல்கிறாங்க. நைட்டு இந்த பாதையில் அலோவ் பண்ணுறது கிடையாதுங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் சூரியகாந்தி பூலாம் எவ்வளோ விளைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கொஞ்ச நேரத்தில் நம்ம வண்டி பார்த்திங்கன்னா நம்ம பந்திப்பூர் ஃபாரஸ்ட்டில் நுழைய போதுங்க. இதுதான் பந்திப்பூரோட செக் பாயிண்ட்டு. காலையில் 6 மணிக்கு அப்புறம் தாங்க வெஹிக்கிள் அலோவ் பண்ணுவாங்க. நைட்டு 8 மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் மட்டும்தான் இந்த ஃபாரஸ்ட்குள்ளே நம்ம வெஹிக்கிள் அலோவ் பண்ணுவாங்க. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்குது பந்திப்பூர் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட். அதாவது இது கர்நாடகா மாநிலத்துக்கு சொந்தமானது. நம்ம வண்டியை டோக்கன் போட்டு அனுப்பிச்சிடுவாங்க. இது உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அனிமல்ஸ் பார்க்கலாம், சைட் சீயிங் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம லக்கு ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக நம்ம வந்து ஆர்வமாக இருக்கும். அதாவது நம்ம டிரைவர் வந்து சொன்னார், நீங்கள் காட்டுக்குள்ளே வரும்போது அனிமலை பார்க்கணுன்னு சொல்லி நினைக்கக்கூடாது தம்பி. அதுவாக இருந்ததுன்னா பார்த்துக்கணும். இங்கே வரும்போது
போகும்போது உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும், உங்களுக்கு சுத்தமான ஆக்சிஜன் கிடைக்கும், அதிலே வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்ல உணர்வுகள்லாம் ஏற்படும் அப்படின்னு சொன்னார். நம்மளும் சரின்னேன்னு சொல்லிட்டு தலையை ஆட்டிக்கிட்டோம். ஆனால் இருந்தாலும் மனசுக்குள்ளே ஏதாவது யானை பார்த்துட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தாங்க. என் பக்கத்தில் ஒரு பையன் வேறு உட்காந்து நான் அவன் லெஃப்ட் சைடு பார்க்க நான் ரைட் சைடு பார்க்க ஏதாவது ஒரு அனிமல் இருக்கா, மூவ்மெண்ட் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டே வந்தாங்க. கடைசியாக பார்த்திங்கன்னா ஒரு ஒத்த காட்டு யானையை நாங்கள் பார்த்துட்டோங்க. டிரைவர் தான் கூப்பிட்டு சொன்னார். ஒரு காருக்காரங்க நிப்பாட்டி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பார்த்துருக்கிறது பந்திப்பூர் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட். இது வந்து கர்நாடகா மாநிலத்துக்கு சொந்தமானது. அப்புறம் பார்த்திங்கன்னா சாலைகளில் குரங்குகள்லாம் அப்படியே இருக்குது. பார்த்திங்களா, அவ்வளோ பஸ் வந்துட்டுருக்கு, அசால்ட்டாக அது வாட்டில் முன்னாடி நடந்து போயிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் போனீங்கன்னா முத்தங்கா டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் உள்ளே போயிருவீங்க. இது கேரளா மாநிலம், வயநாடு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க முன்னாடி தெரியுற செக் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இது கேரளா. கொஞ்சம் நேரம் வண்டி கேரளாக்குள்ளே வந்துருச்சுங்க. நம்மளை வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. அதை தாண்டிட்டிங்கன்னா ஸ்டாப் பண்ணி போலீஸ்காரங்களாம் ஏறி செக் பண்ணுவாங்க என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கறதுக்கு. அதாவது நீங்கள் பைக்கில் என்ன வச்சுருக்கீங்க அப்படின்றத செக் பண்ணுவாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து போலீஸ்காரங்க ஏறிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சொல்லி தான் விட்டாங்க, பிளாஸ்டிக்லாம் பைக்கில் வச்சுருக்காதீங்க, அன்வான்டாக எந்த திங்கையும் கேரி பண்ணி கொண்டு போகாதீங்கன்னு. நான் சொல்லி வாயக்கூட முடியல பாருங்கள். அந்த போலீஸ்காரங்க எங்களை நிப்பாட்ட போகிறாங்க, நிப்பாட்டிட்டாங்க. இப்போ ஒரு 4-5 பேர் உள்ளே ஏறி வந்தாங்க எங்கள் பஸ்ஸுக்குள்ளே. வந்து ஒரு பஸ்ஸாக பேக் எங்கே எதுவும் அப்படின்லாம் செக் பண்ணாங்க. உள்ளே என்ன இருக்குதுன்னு. நம்மளை பார்க்க ஒரு மாதிரி இருந்தோன்னா ஆதார் கார்டு முதற்கொண்டு கேட்காங்க. இப்போ பார்த்தீங்களா வண்டியில் வந்து கேரளாக்குள்ளே வந்து என்ட்ரு ஆகிட்டுங்க. 2 பக்கம் பாருங்கள் எப்படியா மரங்கள்லாம் அடர்ந்து பச்சை பசேல்னு இருக்குன்னு. நம்ம தமிழ்நாட்டிலையும் இப்படி நம்ம ஃபீல் பண்ண முடியாது, மைசூர்லேயும் ஃபீல் பண்ண முடியாதுங்க. இது கொஞ்சம் நல்லாயிருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது முத்தங்கா சஃபாரி போகணுன்னா இந்த இடத்துக்கு தாங்க வரணும். அதாவது காலையில் ஒரு பர்டிகுலர் டைம் மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. மணி நாங்கள் அங்கே ரீச் பண்ணும்போது 10:45 சஃபாரி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அந்த முத்தங்கா வைல்ட் லைஃப் சஃபாரி. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பந்திப்பூர் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட், அப்புறம் முத்தங்கா டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் ட்ராவல் பண்ணி பார்த்துருப்பீங்க. அனிமல்ஸ்லாம் நாங்கள் நிறையா பார்த்தோம், என்னால் கவர் பண்ண முடியல. நீங்களும் இதில் ட்ராவல் பண்ணி பாருங்கள். என்னால் ஒரு யானை மட்டும் தான் காட்ட முடிஞ்சது. நாங்கள் நிறையா பார்த்தோம், நான் என்ஜாய் பண்ணேன், பட் வீடியோ எடுக்க முடியல. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இருக்கக்கூடியது வந்து சுல்தான் பத்தேரி, அதாவது பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கும், வயநாடு டிஸ்ட்ரிக்ட். இன்னைக்கு காலையில் நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டது வந்து மைசூர், கர்நாடகா. இப்போ நம்ம லஞ்ச் சாப்பிட போகிறது வந்து சுல்தான் பத்தேரி, கேரளாவில் சாப்பிட போகிறோம். அடுத்து நம்ம டின்னர் எங்கே சாப்பிட போகிறோன்றது தெரியல. வாங்க, இங்கே வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பஸ் ஸ்டேன்னு சொல்லி ஒன்று இருக்குங்க. அதாவது மூணாரில் இருக்க மாதிரியே இங்கேயும் பஸ்ஸில் ஸ்டே பண்ணக்கூடிய KSRTC ஸ்டாண்டில் இருக்குது. ஒரு நாளைக்கு 160 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அது வெளியிலேருந்து எப்படி இருக்குன்னு நம்ம காட்டுறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கதான் சுல்தான் பத்தேரியோட வந்து பஸ் ஸ்டாண்டு, வயநாடு டிஸ்ட்ரிக்ட், கேரளா. பார்த்தீங்கன்னா இங்கே தான் உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு பஸ்ஸு கிடைக்கும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடகா போகிறதுக்கு பஸ்ஸு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 4 பஸ் நிற்க பாருங்க. 1 2 3 4 5 5 பஸ் வச்சுருக்குறாங்க. இது என்ன அப்படின்னா நைட் ஸ்டே. இது வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸுங்க. இங்கே வந்து அந்த முத்தங்கா அந்த வைல்ட் லைஃப் சஃபாரி போகலாம். அதனால் நைட் லைஃப் வந்து இங்கே நல்லாயிருக்கும் விலங்குகள்லாம் பார்க்குறதுக்கு. ஸோ இங்கே வந்தீங்கன்னா டூரிஸ்ட்டுக்கு வந்து ஸ்டே பண்ண வச்சுருக்காங்க. இதுக்கு பின்னாடி டோக்கன் கவுண்டர் இருக்குது. நீங்கள் வந்து 160 ரூபா கொடுத்து டோக்கன் எடுத்துட்டிங்கன்னா நைட் இங்கே வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். இது ஏசி பஸ்ஸுங்க. மூணார்லேயும் இந்த ஃபெசிலிட்டி இருக்குது. அதுக்கப்புறம் கேரளாவில் எங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வயநாட்டில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. யாராவது இங்கே வந்து ப்ரோக்ராம் போட்டிங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கான புக்கிங் ஆஃபீஸ் வந்து இங்கே இருக்குது. இங்கே ஜங்கிள் சஃபாரியும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. என்ன ஜங்கிள் சஃபாரி அப்படின்னா இதுவும் நீங்கள் வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். இவங்களே வந்து காடை சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு சஃபாரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது பஸ்ஸு தாண்டி நின்றுருக்கு. காலையில் ஒரு ஷிஃப்ட் இருக்குது, நைட்டு ஒரு ஷிஃப்ட் இருக்குங்க. அந்த பஸ்ஸை நான் உங்களுக்கு பக்கத்தில் போய் காமிக்கிறேன். அதுக்கான புக்கிங் ஆஃபீஸ் வந்து இந்த இருக்குது. இந்த பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பஸ்லாம் நிற்கிது. ஒரு சின்ன பில்டிங் மட்டும்தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பஸ் நிற்கிது பின்னாடி. நான் சொன்னால் பார்த்தீங்கன்னா அந்த ஜங்கிள் சஃபாரி கூட்டு போன அந்த வெஹிக்கிள் ஒரே வெஹிக்கிள் தான் இருக்குது. இது வந்து 2 ஷிஃப்ட் அடிக்கும். உள்ளே வந்து பஸ்ஸில் ரெஸ்டாரண்ட் வச்சுருக்குறாங்க. இது நான் திருவனந்தபுரத்தில் பார்த்துருக்கேன், கோயம்புத்தூரில் ட்ரை பண்ணியிருக்கேன். இதாங்க அந்த வெஹிக்கிள். இப்போ நீங்கள் பின்னாடி பார்த்துட்டு இருக்குது சுல்தான் பத்தேரியோட பஸ் ஸ்டாண்டு. மணி 11:30 நான் வந்துவிட்டோம். லஞ்ச் சாப்பிட்லான்ற ஆசையாக வந்தோம். ஒரு கடையிலே வந்து லஞ்ச் ரெடி ஆகலை. ஸோ பீஃப் மட்டும் சாப்பிட்டு ஒரு பீஃப் ஒரு ஆம்லேட் சாப்பிட்டோம். ஸோ இங்கேருந்து அடுத்து நம்ம இப்போ இருக்கிறது வந்து கேரளா. காலையில் வந்து கர்நாடகாவில் இருந்தோம். இப்போ எங்கே போக போகிறோம், தமிழ்நாட்டுக்கு போகணும். கிட்டத்தட்ட ஒரு இங்கே கூடலூர், ஊட்டி பக்கத்தில் கூடலூர்னு ஒரு ஏரியா இருக்குது. அங்கே பஸ்ஸு இருக்கா இங்கேருந்து அப்படின்றத கேட்டு நீங்கள் பாருங்கள் மக்களே. பாரத் பென்ஸு KSRTC கேரளா கவர்மெண்ட் விட்றாங்க. எப்படி ஜம்முன்னு போகுது பாருங்கள். இது பெங்களூர் போகுது. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்தே பஸ் இருக்குது. கூடலூர் போகணுன்னா KSRTC பஸ் ஸ்டாண்டில் பஸ் இல்லை அப்படின்ட்டாங்க. ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்டு ஒன்று இருக்கா, இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்ரு. அதில் நான் ஆட்டோவில் போகிறேங்க. அங்கே போனீங்கன்னா கவர்மெண்ட் பஸ்ஸும் அவைலபிலிட்டி இருக்குது, தமிழ்நாடு பஸ்ஸும் அவைலபிலிட்டி இருக்குங்க, ப்ரைவேட் பஸ்ஸஸும் கொஞ்சம் அவைலபிலிட்டி இருக்குது. ஆனால் டைமிங்க்கு தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓல்டு பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். இந்த பார்த்தீங்களா கூடலூர் பஸ், அந்த பஸ்ஸில் தான் போக போகிறோம். எத்தனை மணிக்கு எடுப்பாங்கன்னு தெரியாது. ஏறி உட்காந்துருவாங்க. வாங்க.
பஸ்ஸில் ஏறி நாங்கள் சீட் எடுத்துட்டாங்க. பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆளுக்கு 46 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. எங்கள் கூடலூர் வரைக்கும், சுல்தான் பத்தேரிலேருந்து கூடலூர் வரைக்கும் ஒரு முழு டிக்கெட் வந்து கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸில் 46 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கூடலூருக்கு போயிட்டுருக்கோங்க. நம்ம பஸ்ஸு போயிட்டுருக்குங்க. நம்மளுடைய லெஃப்ட் சைட் பார்த்திங்கன்னா காடாக இருக்கும், ரைட் சைட் பார்த்திங்கன்னா வீடு மாதிரி இருக்கும். ஸோ லெஃப்ட் சைட்லாம் வந்து சோலார் ஃபென்ஸு, எலக்ட்ரிக்கல் ஃபென்ஸ்லாம் போட்டு வச்சுருப்பாங்க வனவிலங்குகளுடைய நடமாட்டம் இருக்கிறதுக்காக. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பலாமரங்களோட எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். பலாப்பழத்தை பறிக்கிறதுக்கு யானை அடிக்கடி வருங்க. இப்போ நம்ம வந்து தமிழ்நாடு பார்டர் வந்து ரீச் ஆகிட்டோம். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா பலாமரங்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கும். அந்த சீசனில் வந்து வனத்துறை, காவல்துறை என்ன சொல்லிடுவாங்கன்னா, ரோட்டு ஓரத்தில் இருக்கக்கூடிய பலாமரத்தில் இருக்கக்கூடிய பலாப்பழத்தை வெட்ட சொல்லி அறிவுறுத்தல் செஞ்சுருவாங்க. என்னென்னா யானை வந்து அந்த பலாப்பழம் வாடையை வச்சுட்டு அந்த இடத்துக்கு சாப்பிட்றதுக்கு வந்து பொதுமக்களுக்கு இடையூறு பண்ணும் அப்படின்ற எண்ணத்துக்காக சொல்லுவாங்க. நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே தேயிலை தோட்டங்கள் வர ஆரம்பிச்சிருங்க. நீலகிரியோட அழகே வந்து அந்த தேயிலை தோட்டம் தாங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் நீங்கள் பயணிச்சிங்க அப்படின்னா நம்ம வந்து கூடலூர் வந்துடுறாங்க. பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் கூடலூர் வந்துடலாங்க. இங்கே வரைக்குமே தேயிலை தோட்டம் தாங்க. இதிலிருந்து உங்களுக்கு கர்நாடகா போனீங்கன்னா தேயிலை தோட்டங்கள் வராது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு வந்துட்டோம். மதியானம் மணி வந்து 2:15. இதே கூடலூர் பஸ் ஸ்டாண்டு பார்த்துக்கோங்க. இந்த பக்கம் போனால் ஊட்டி போகலாங்க. அப்படியே நீங்கள் பேக் சைடில் போனீங்க அப்படின்னா மைசூர், கர்நாடகா. அப்படியே நீங்கள் போய் இந்த பக்கம் போய் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் எடுத்து போனீங்கன்னா உங்களுக்கு வந்து எங்கே போகலாம் அப்படின்னா கேரளா போகலாம். 3 மாநிலங்கள் சந்திக்கக்கூடிய முக்கியமான இடத்துல இருக்கும். இங்கேருந்து மறுபடியும் நம்ம கர்நாடகா போகணும். 2:15 ஏசி பஸ் வரும்னு இருக்காங்க. வெளியில் இதில் வருமா ஏறி இனி நீங்கள் பார்க்க போகிறது வந்து முதுமலை டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் பார்க்க போகிறீங்க. அனிமல்ஸ் லக் இருந்தால் பார்க்கலாம். வாங்க போவோம். பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுவோம். அடிக்கிற வெயில் பிரிச்சு அடிக்குது. நம்ம பஸ்ஸில் ஏறியாச்சுங்க. கரெக்டாக கேபின் சீட்டு போட்டாச்சு. இந்த பஸ்ஸு வந்து ஊட்டியிலேருந்து பெங்களூர் போகக்கூடிய பஸ்ஸு. நம்ம இருக்கக்கூடியது கூடலூர். கிட்டத்தட்ட 2:25க்கெலாம் பஸ்ஸை எடுத்துட்டாங்க. இந்த பஸ்ஸில் ஜிபே ஃபெசிலிட்டியும் இருக்குங்க. டிக்கெட் பார்த்திங்கன்னா நான் போகக்கூடிய மைசூருக்கு 235 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. ஏசி பஸ்ஸு. நான் கண்டக்டர் சீட்டில் தாங்க உட்காந்துருக்கேன். நம்ம பயணிக்கிற சாலை பார்த்திங்கன்னா ரொம்ப மிகவும் முக்கியமானதாங்க. ஊட்டி மைசூரை இணைக்கக்கூடிய சாலை. இந்த ஊர் பார்த்திங்கன்னா கூடலூர் வந்து தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா இந்த 3ஐயுமே இணைக்கக்கூடிய முக்கியமான நகரங்க. இப்போ பார்த்திங்கன்னா முதுமலை டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்குள்ளே போக போகிறாங்க. இந்த ஃபாரஸ்ட்குள்ளே சாயங்காலம் 8 மணிக்கு மேலே, காலையில் 6 மணிக்குள்ளே வெஹிக்கிள் வந்து அலோடு இல்லைங்க. அங்கே எங்கே ஸ்பீடு பிரேக்கர் வந்து அதிகமாக வச்சுருப்பாங்க. ஏன்னா வனவிலங்குகள் வந்து குறுக்க கிராஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு நடுவில் தாங்க, அதாவது மைசூருக்கும் கூடலூருக்கும் நடுவில் தாங்க முதுமலை, தெப்பக்காடு, மசனக்குடி, அதாவது தமிழ்நாடு எல்லையில் இருக்குங்க. போகிற வழியில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம ஒரு மானை பார்த்தாங்க. மத்தியானம் ஒரு 3 மணி இருக்குங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்தீங்கன்னா கரெக்டாக தெப்பக்காடு அந்த இடத்த ரீச் ஆகிருக்காங்க. உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஒரு சின்ன ஓடை மாதிரி மாயாறுன்னு சொல்லுவாங்க. அதை போயிட்டுருங்க. இப்போ ஒரு யானையை வந்து குளிப்பாட்டிகிட்ருக்காங்க. 2 யானை தெரியுது பாருங்கள். அது 2மே வளர்ப்பு கும்கி யானைகள்ங்க. ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றதுனால சஃபாரிக்கு வந்திருக்கக்கூடிய அந்த மக்கள் பார்த்துக்கோங்க எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு. இப்போது ரைட் சைடு ஒரு கார் திரும்புது பார்த்தீங்களா, இதே மசனக்குடி போகிறது. இந்த இடந்தாங்க தெப்பக்காடு சஃபாரி பாயிண்ட். இந்த பஸ்ஸில் வந்தீங்கன்னா இங்கே நீங்கள் இறங்கலாம். அதுக்கடுத்து பந்திப்பூர் போயிடுங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் நீங்கள் பயணிச்சிங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு வன எல்லையில் வந்து பயணிப்போங்க. அங்கங்கே ஸ்பீட் பிரேக்கராக இருக்குங்க. இங்கே கொஞ்சம் பார்த்தே போகணுங்க. யானைகளுடைய நடமாட்டம் வந்து இந்த இடத்துல வந்து அதிகமாக இருக்குங்க. முன்னாடி போன கார் வந்து சடனாக நிப்பாட்டிட்டாங்க. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி ஒரு 7 யானைகள் வந்து அங்கே நிற்கிதுங்க. பார்த்துக்கோங்க. 2 குட்டி யானை, ஒரு 5 பெரிய யானைக்கிட்ட நிற்கிதுங்க. எல்லா வண்டியுமே வந்து மெதுவாக தான் போச்சு. எங்கள் டிரைவர் வந்து ஹார்ன் அடிச்சுட்டே இருந்தார் முன்னாடி போட காரை பார்த்து. ஸோ அவங்க வந்து காரை எடுக்கிற மாதிரி தெரியல. சரி இதான் நமக்கு சாக்குன்னு நினச்சிட்டு நாங்கள் வந்து யானைகள் வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். வண்டியோட எண்ணிக்கை அதிகமானதுமே யானைகள்லாம் உள்நோக்கி போக ஆரம்பிச்சிட்டுங்க. ஏன்னா எல்லோரும் ஹார்ன் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சஃபாரி வந்தவங்களும் நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க நிற்கலன்னா நாங்கள் இதை பார்த்துருக்க மாட்டாங்க. தயவு செஞ்சு இதில் வரக்கூடியவங்க வாகனத்தை நிப்பாட்டிட்டு பார்க்காதீங்க. முதல்ல நான் எவ்வளோ சஃபாரி போயிருக்கேன். ஆனால் சஃபாரியே போகாமல் கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்து ஒரு 7-8 யானைகளை பார்க்குறது இதாங்க ஃபஸ்ட் டைம். அதுவும் நம்ம முதுமலை டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் பார்த்துருக்கோம். நைட் டைம் பார்க்கலாம், ஆனால் பகல் டைமில் பார்க்கறது எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. அப்படியே போனீங்கன்னா அப்படியே மான் கூட்டங்கள்லாம் இருக்குங்க. நம்ம இன்னும் கர்நாடகா வரல. தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா இவ்வளோ மான் கூட்டங்கள் வந்து நிற்கிது. நீங்கள் அதிகமாக மான் பார்க்கலாம். அது விடிய காத்தால் வந்தீங்கன்னா காட்டெருமைகளை பார்க்கலாம். இப்போயும் பாருங்கள் எவ்வளோ மான் எண்ணவே முடியாதுங்க. அதாவது குழந்தைகளோடு நீங்கள் வரீங்க, இல்லை நான் தனியாக வரேன், என்னால் சஃபாரிலாம் போக முடியாதுன்னா இந்த வீடியோ பாருங்கள். நான் எப்படி வந்து தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா இந்த 3 ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய டைகர் ரிசர்வ்
ரிசர்வ் ஃபாரஸ்ட்டை எப்படி பட்ஜெட்டாக சுற்றலாம்னு நான் காமிச்சிருப்பேங்க. இப்போ பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடும் மான் கூட்டங்கள்லாம் இருக்குங்க. இப்போ நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா வண்டி வந்து நம்ம தமிழ்நாடு எல்லையை கடந்துருச்சுங்க. அடுத்து போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பந்திப்பூர் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட், அதாவது கர்நாடகா. அங்கேயும் சேர்ந்தாங்க. காலையில் 6 மணிக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க. நைட் 8 மணிக்கு அப்புறம் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட லெவல் பஸ், அதாவது கர்நாடகாலேருந்து 2 பஸ்ஸு, தமிழ்நாட்டிலேருந்து 2 பஸ்ஸு, கேரளாவுக்கு சொந்தமான 2 பஸ்ஸு, அந்த பஸ்ஸை மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. அதுக்குமே வந்து கேட்டில் லாக் பண்ணிடுவாங்க. ப்ராப்பராக சைன் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்து உள்ளே வர முடியும். இது தமிழ்நாடு. இதே நீங்கள் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் வெயில் அதிகமான இந்த மருதங்க தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடு வந்து மறுபடியும் வந்து ஒரு மான் கூட்டங்கள் வந்து நிற்கிதுங்க. அதை நீங்கள் பார்க்குறீங்க. தொடர்ச்சியாக மான் நிற்கிதுங்க. நிறையா மான் உங்களுக்கு தெரியுது. என்னால் வந்து வீடியோவில் தாங்க கவர் பண்ண முடியும். நீங்கள் நேரடியாக வந்தீங்கன்னா தான் கண்டிப்பாக வந்து உங்களால் பார்க்க முடியும். கேபின் ரைட்டில் என்னால் முடிஞ்சதை நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி இந்த பஸ்ஸில் வந்தீங்கன்னா தெரியும். உங்கள் குழந்தைகளெல்லாம் கூட்டிகிட்டு வாங்க. நம்ம தமிழ்நாடு ஃபாரஸ்ட் பார்த்திங்கன்னா மலை மாதிரியே இருக்குங்க. இங்கே வந்தீங்கன்னா பந்திப்பூர் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தரைத்தளம் மாதிரியே இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது பந்திப்பூர் டைகர் ரிசர்வோட அந்த ரூம்லாம் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா இங்கே தான் வந்து ஸ்டே பண்ணணும். நான் ஒரு நாள் நைட் ரைடு வரும்போது இதில் தாங்க ஒரு சிறுத்தையும் ஒரு புலியையும் நான் பார்த்தேன் நைட்டு 1:30. அதெல்லாம் என்னால் வீடியோ கவர் பண்ண முடியல. நான் அடிக்கடி இந்த ரூட்டில் வந்து நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். உங்களுக்குலாம் அந்த பட்ஜெட்டாக கொண்டு போகணும் தான் நான் வீடியோ எடுக்கிறேங்க. எவ்வளோ கஷ்டம் தெரியுமாங்க. விலங்கெல்லாம் பார்த்துருப்போம், டக்குன்னு கேமரா எடுத்துருப்போம், ஒரு வண்டி வரும் அப்படின்னா விலங்கெல்லாம் ஓடி போயிடும். இந்த டிப் தான் என்னால் யானையும் மானையும் என்னால் காட்ட முடிஞ்சது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் தூரத்தில் 20 நிமிஷம் ட்ராவல் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வந்து வெளியில் வந்துடலாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பந்திப்பூர் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்லேயும் வந்து சஃபாரிக்கு அரேஞ்ச் பண்ணுவாங்க. இப்போ லெஃப்ட் சைடில் பாருங்கள், ஒரே ஒரு யானை வந்து அழகாக மேய்ஞ்சிட்ருக்கு. பந்திப்பூர் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் 850 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. அதுக்கும் டைமிங் இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு ஒற்றை காட்டு யானை நிற்கிதுன்னு நாங்கள் நினைக்கிறோங்க. ஆனால் சுற்றி பார்த்தீங்கன்னா பயங்கரமான நிற்கிதுக்கு யானை. ஒன்று மட்டும் தெரிஞ்சது, இங்கேயும் நின்று வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. பக்கத்தில் வந்து போலீஸ்காரங்க பார்த்து அந்த வண்டிக்கு ஃபைன் பண்ணாங்க. தயவு செஞ்சு நீங்கள் எந்த டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் போனாலும் சரி, இல்லை எப்படினாலும் சரி, தயவு செஞ்சு நின்று ஃபோட்டோலாம் எடுக்காதீங்க. எடுத்திங்கன்னா ஃபைன் போட்டுருவாங்க. ஏன்னா விலங்குகள் வந்து நம்மளை தாக்கக்கூடிய அச்சம் வந்து நிறையா இருக்குங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பந்திப்பூர் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் விட்டு வெளியில் போகிறாங்க. அதான என்ட்ரன்ஸ் தான் வந்து உங்களுக்கு இது. இந்த கேட்டை காலையில் 6 மணிக்கு தான் திறப்பாங்க. நைட்டு 8 மணி 8:30க்கெலாம் மூடிடுவாங்க. இப்போ வண்டியை வந்து எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நிப்பாட்டியிருக்காங்க. ஒரு கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸு, அந்த சுல்தான் பத்தேரி டு பெங்களூர் பஸ்ஸும் ஊட்டியிலேருந்து பெங்களூருக்குள்ள பஸ்ஸும் ஒன்று போல் நிற்கிதுங்க. இந்த ஹோட்டலில் நாங்கள் சாப்பிட்டுட்டு இங்கேருந்து கிட்டத்தட்ட குண்டல்பேட்டிலேருந்து வந்து நான் இறங்கக்கூடிய மைசூர் வந்துடுங்க. அவ்வளோதாங்க நம்ம ட்ராவல் வந்து. மக்களே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாயங்காலம் 6 மணி ஆகிடுச்சு. காலைல 8 மணிக்கு இதே இடத்துக்கு வந்தோம். நீங்களே கண்டுபிடிங்க இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா. ஏன் இவ்வளோ பெரிய கியூவில் நிற்கிறாங்கன்னு தெரியல. மைசூர் பஸ் ஸ்டாண்டில் இருக்கும். மைசூர் கேஎஸ்ஆர்டிசி ஸ்டாண்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா முத்தங்கா கேரளா ஃபாரஸ்ட், தென் பந்திப்பூர் ஃபாரஸ்ட், முதுமலை ஃபாரஸ்ட்னு சொல்லி 3 டைகர் ரிசர்வை கவர் பண்ணோம். நிறைய அனிமல்ஸ் பார்த்தோம். நீங்களும் பார்க்க போகிறீங்க, வீடியோவில் பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பஸ்ஸில் வந்தீங்கன்னா அந்த மாதிரி பஸ்ஸில் நல்லா பார்க்கலாம். பட்ஜெட் எவ்வளோன்றது நான் சொல்கிறேன். நீங்கள் எங்கே இருந்தாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் மைசூர் வந்துடணும். தமிழ்நாட்டிலேருந்து சென்னையிலேருந்து நிறையா எக்ஸ்பிரஸ் வந்து போயிட்டுருக்கு. நான் போன பிளான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நான் ஒரு ரிமைண்ட் பண்ணுறேன். காலையில் 8:20க்கு கர்நாடகா பஸ் வந்து கோழிக்கோட்டுக்கு போகுது. அதில் நான் ரிசர்வ் பண்ணியிருந்தேன். எனக்கு 180 ருபீஸ் ஆச்சு. அங்கேருந்து கூடலூருக்கு 46 ரூபா, அதாவது தமிழ்நாட்டுக்கு. அங்கேயே ஸ்பாட்லேயே போய் ஓல்டு பஸ் ஸ்டாண்டில் போய் ஏறினேன். அங்கேருந்து மத்தியானம் 2:30க்கு பெங்களூர் பஸ் வந்து இருக்குது. அதில் ஏசி பஸ்ன்றனால 235 வாங்கினாங்க. மற்ற பஸ்னால் 150 தான் இருக்கும். இவ்வளோ தான் எனக்கு 1 டே பட்ஜெட்டு. அது போக நீங்கள் ஃபுட்டு நீங்கள் மற்றபடி நீங்கள் மைசூருக்கு எப்படி வரீங்க? நான் எங்கேயும் தங்கலை, ரயில்வே ஸ்டேஷன்லேயே ரெஃப்ரெஷ் ஆகிட்டேன். இதான் பட்ஜெட் ட்ரிப்பு. காலையில் ரோட்டு கடையில் சாப்பிட்டேன், மத்தியானம் அங்கங்கே அப்படியே சாப்பிட்டாச்சு. நைட்டு நீ சாப்பிடணும். நீங்களும் இந்த ட்ரிப் வாங்க. நீங்கள் விலங்குகளுடைய காதலர்களாக இருந்தாலும் சரி, பயணத்தினுடைய காதலர்களாக இருந்தாலும் சரி, காடுகளின் காதலர்களாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நீங்கள் வாங்க. நான் உங்கள் பயணப்பித்தன் கோவர்தன் விளாக்ஸ்லேருந்து அடுத்த விளாக்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.